அனைவருக்கும் வணக்கம். ரித்தம் நம்ம உயிர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம லெபார்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகிய மைக்ரோஸ்கோப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பில் இன்ட்ரோடக்ஷன். A microscope to view objects too small to be visible with the naked. கண்ணுக்கு தெரியாத சின்ன பொருளை நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய அளவுக்கு பெருசாக காட்டுது இந்த மைக்ரோஸ்கோப். In 1676, Anton van Leeuwenhoek observed minute objects and named as animalcules through his ground pieces of glasses. 1676 ஆண்டன் வான் லியூவன்ஹாக் என்பவர் இந்த கண்ணுக்கு தெரியாத அனிமல்குல்ஸ் என்கிற சின்ன ஒரு ஆப்ஜெக்டை கிரவுண்டு பீசஸ் ஆஃப் கிளாஸ் மூலமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு இன் 1676. His microscope magnification is around 50 to 300 times. அதாவது அந்த பொருளை 50 முதல் 300 டைம்ஸ் அதை பெருசாக காட்டியிருக்குது அந்த கிரவுண்ட் பீசஸ் ஆஃப் கிளாஸஸ். The common initial microscope may be invented by Zacharias Jensen. திரும்ப காமனாக ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோப்பை இன்வென்ட் பண்ணது யாரு அப்படின்னா சகரியாஸ் ஜென்சின் என்பவர். Advanced compound microscope was invented by Robert Cook in 18th century. இதில் அந்த ராபர்ட் கூக் என்பவர் 18th செஞ்சுரியில் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. பேசிக்கலி தேர் ஆர் டூ கைண்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப். தே ஆர் லைட் மைக்ரோஸ்கோப் அண்ட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். பேசிக்கலி மைக்ரோஸ்கோப்பை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று லைட் மைக்ரோஸ்கோப், இன்னொன்று எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். லைட் மைக்ரோஸ்கோப் ஆல்சோ ஹேவ் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். இந்த லைட் மைக்ரோஸ்கோப்பை தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசஸ் லைட் அஸ் இட்ஸ் சோர்ஸ் ஆஃப் இலுமினேஷன் அண்ட் ஹஸ் 4 டைப்ஸ். இந்த லைட் மைக்ரோஸ்கோப் அதாவது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை 4 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், அதாவது சன்லைட் மூலமாக ஃபோக்கஸ் பண்ண இருக்கலாம், எலக்ட்ரிக் சப்ளை மூலமாக, பேட்டரி மூலமாக எப்படி ஃபோக்கஸ் பண்ணாலும் பிரைட் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப் என்கிற அண்டரில் வந்துடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டார்க் ஃபீல்டு மைக்ரோஸ்கோப், தேர்ட் ஒன் ஃப்ளோரசன்ட் மைக்ரோஸ்கோப், ஃபோர்த் ஒன் ஃபேஸ் கான்ட்ராஸ்ட் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு 4 பிரிவாக இதை பிரிக்கலாம். திரும்ப ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை 2 வகையாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், செகண்ட் ஒன் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப்புடைய பார்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஆக்குலார் லென்ஸ், அதாவது இதை ஐபீஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, பாடி டியூப், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், மெக்கானிக்கல் ஸ்டேஜ், கோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட், கண்டென்சர் லென்ஸ், ஐரிஸ் டயஃப்ரம், பேஸ், இலுமினேட்டர், லேம்ப் அப்படின்னு நிறைய பார்ட்ஸ் மைக்ரோஸ்கோப்பில் காணப்படுது. திரும்ப நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபிகேஷன். த டோட்டல் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் எ ஸ்பெசிமன் seen through a compound microscope is determined by multiplying the power of objective lens and ocular lens. ஒரு பொருளோட மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்ட் ஆக்குலார் லென்ஸோட அந்த மல்டிப்ளிகேஷனாக தான் இது இருக்கும். இதில் ஒரு கால்குலேஷன் கூட சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இன்டு ஆக்குலார் லென்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்னிஃபிகேஷன். அதாவது 10x ஆக்குலார் லென்ஸ் இன்டு 10x 10x ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இது பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 100 டைம்ஸ் நமக்கு பெருசாக காட்டுது. இப்படி ஆக்குலார் லென்ஸு இன்று ஆப்ஜெக்டிவ் லென்ஸை மல்டிப்ளை பண்ணி நமக்கு மேக்னிஃபிகேஷன் எந்த அளவுக்கு பெருசாக வருமோ அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக காட்டுது. திரும்ப மைக்ரோஸ்கோப் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிற ப்ரொசீஜரும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கீப் த மைக்ரோஸ்கோப் இன் கரெக்ட் பொசிஷன். ஃபஸ்ட்டு மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டான பொசிஷனில் வைக்க வேண்டியது. நெக்ஸ்ட் கிளீன் த ஐபீசஸ், ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்டு கண்டென்சர் லென்ஸ். நெக்ஸ்ட் அந்த ஐபீஸ், ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, கண்டென்சர் லென்ஸு
இதையெல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். ஒரு காட்டன் வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணிக்கணும். பிளேஸ் த ஸ்பெசிமன் ஆன் த ஸ்டேஜ் இன் த ஸ்லைடு ஹோல்டர். எந்த ஸ்பெசிமனாக இருந்தாலும் அதை ஒரு ஸ்லைடில் வச்சு ஸ்லைடுக்கு மேலே ஒரு கவர் கிளாஸ் கூட போட்டுக்கலாம். அதை வந்து அந்த ஸ்லைடை ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்லைடு ஹோல்டரில் வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் த ஸ்பெசிமன் வித் த 10x ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பெசிமனை 10x ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். திரும்ப ஃபோக்கஸ் த கண்டென்சர் அண்ட் லீவ் இட் இன் திஸ் பொசிஷன் ஃபார் ஆல் ஆப்ஜெக்டிவ்ஸ். அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்சர் லென்ஸோட பொசிஷனுக்கு இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸை வந்து மாற்றி வந்து நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் த ஐரிஸ் டயஃப்ரம் அண்ட் ஓப்பனிங் த ஐரிஸ் டயஃப்ரம். அதாவது ஒரு 10x ஒரு ஆக்குலர் லென்ஸில் மேக்னிஃபையிங் பார்த்தீங்கன்னா ஐரிஸ் டயஃப்ரம் வந்து க்ளோஸில் வச்சுக்கணும். க்ளோஸில் வச்சுருந்தோம்னா லெஃப்டில் வந்து நம்ம கொண்டு போனோம்னா ஐரிஸ் டயஃப்ரம் வந்து க்ளோஸில் இருக்கும். ரைட்டில் கொண்டு வந்தோம்னா ஐரிஸ் டயஃப்ரம் வந்து ஓப்பனில் இருக்கும். அப்போது ஓப்பனில் நமக்கு வந்து ஒரு 45x 100x அப்ஜெக்டிவ் லென்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா இந்த ஐரிஸ் டயஃப்ரம் என்ன பண்ணணும்னா ஓப்பனில் வச்சுக்கணும். அதாவது ரைட்டில் கொண்டு வரணும். திரும்ப இந்த மிரரை வச்சு என்ன பண்ணலான்னா நமக்கு எவ்வளவு லைட்டு தேவையோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ லைட்டு தேவையோ அந்த தேவைக்கு அளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க நம்ம குறிப்பாக வந்து மைக்ரோஸ்கோப்பை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெபார்ட்டரியில் யூஸ் பண்ணக்கூடிய அடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் சேம்பர். இந்த